நம்ம பெர்ஃபெக்ட்டா ரவுண்டான பூரி, அதே மாதிரி நல்ல பலூன் மாதிரி புஷ்னு வீங்கி வர பூரி எப்படி பெர்ஃபெக்ட்டா செய்யறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். வாங்க பூரி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் நம்ம சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இதை நல்லா கையிலேயே கலந்து விட்டுடலாம். கையிலேயே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல கெட்டியான மாவாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி பிணைற அளவுக்கு சாஃப்டாக இல்லாமல் நல்லா அதை கெட்டியாக அதை காட்டி கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றி நல்லா கெட்டியாக பிணைஞ்சு எடுத்துக்கிறணும். இப்போ இதை நல்லா கெட்டியாக பிணைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை திரும்ப ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா இதை நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கிறணும். இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இது 2 பீஸாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணிவிட்டு இதை நல்லா நீல வாக்கில் திரட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நார்மலாக சப்பாத்தி மாவு அளவுக்கு பெருசாக போடாமல் அதை காட்டி இன்னும் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கிறணும். இப்போ இதை நல்லா உருட்டி இந்த மாதிரி ஃப்ளாட்டாக அமுக்கி விட்டுக்கலாம். இப்போ ஃப்ளாட்டாக நம்ம அமுக்கி வச்சிட்டோன்னா நம்மளோட பூரி நல்லா உருண்டையாகவே நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுலேருந்து ஒரு உருண்டையை மட்டும் நம்ம போர்டுக்கு மாற்றிட்டு மிச்சத்தை மூடி வச்சிடணும். இல்லாட்டி காஞ்சதுன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்காது பூரி. அதுக்காக இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். 2 பக்கமும் நல்லா எண்ணெய் தடவிட்டு இதை நல்லா திரட்டி எடுத்துகிட்டு வாங்க. ஓரமாகவே திரட்டி எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் பூரி நல்லா புஷ்ஷுன்னு வீங்கி வரும். இப்போ அதை சைட்ஸ்லேயே நல்லா அதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதே மாதிரி எல்லா பூரியும் பிளேட்டில் திரட்டி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பூரியை ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயோட சூடு ரொம்பவே முக்கியம். ரொம்ப எண்ணெய் சூடாயிடுச்சு அப்படின்னா உங்களோட பூரி புஷ்ஷுன்னு வீங்கி வராது, உடனேயும் கருத்து போயிடும். அதே மாதிரி எண்ணெயோட சூடு ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா மேலேயே பூரி வராது, ரொம்ப எண்ணெயே குடிச்சிடும். ஸோ அதனால எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிதமான சூட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக மாவு போட்டு பார்க்குறேன். உடனே புஷ்ஷுன்னு மேலே வந்துடுச்சு அப்படின்னா எண்ணெய் நல்லா காஞ்சி ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இதில் நம்ம பூரியை சேர்த்துடலாம். பூரியில் சேர்த்துட்டு லைட்டாக அதை மேலாப்பில் அமுக்கி விடுங்க. அமுக்கி விட்டிங்கன்னா அது நல்லா புஷ்ஷுன்னு வீங்கி வரும். இப்போ இதை திருப்பி போட்டு அடுத்த பக்கத்தையும் குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது 2 நல்ல பூரி சூப்பராக முறுமுறுன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா பூரியுமே சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூரி செஞ்சு ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு நல்லா புஷ்ஷுன்னு வீங்கி இருக்கு பாருங்க. இது அமுகவே இல்லை, ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக கூட இருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் பூரி செஞ்சு வீட்டில் என்ஜாய் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நம்மளுடைய சேனல் ஜாக்ஸ் கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.